எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வர சண்டே வந்து எனக்கு பர்த்டே, ஸோ ட்ரெஸ் எடுக்க கிளம்பலாம். ஆமாம், ஏப்ரல் 20 என்னோடய பிறந்தநாள் வருது. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் எங்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த கடையில் எடுக்கனே தெரியல. ஆமாம், என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ரெகுலராக ஒரு கடைக்கு தான் எப்பயுமே போவேன். அங்கே தான் எனக்கு டிஸ்கவுண்ட்டு நிறையா கிடைக்கும். காசும் ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ணுற மணிக்கு இருக்கும். சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈஸி பைக் வந்திருக்கோம். அதாவது நம்ம வீட்டிலேருந்தே பக்கம் இது ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கவே செய்யும். மேக்ஸிமம் எப்பவுமே இங்கே தான் எடுப்போம். ஆமாம், சில பேர் கேட்குறீங்க எங்கே இருக்குன்னு, ஐடி முக்கு தானே. ஆமாம், இந்த இதுவே ஈஸி பையில் எடுத்தது தான். பசங்களோட இதுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். என்ன விலையை பாரு. ஷர்ட் பார்த்துட்ருக்கேன். சொல்ல இதில் பார்க்குறடா, நீ ஆல்ரெடி பார்க்கல. இந்த நீ போடுற சட்டை நறுக்கு பாரு. அந்த இதில் பார்க்குறியா? கலெக்ஷன் இல்லையா? இல்லை, வேற எங்கேயும் போமா. இந்த கீழே சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துமே பாலத்துக்கிற வந்திருந்தோம்னா நல்லா கலெக்ஷன் இருக்கும். 100 ரூபா டிஷர்ட்டே 4 தான் வச்சுருக்கேன். அதுவும் டிஸ்கவுண்ட் போயிடும், ஃப்ரீ தான். டிஸ்கவுண்ட்டில் போயிடும். நான் எனக்கும் சுபாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுப்போம். எடுத்தோடனே இவனுக்கு ஃப்ரீ ஆயிடும், இவனுக்கு டிஸ்கவுண்ட்டில் போயிடும் காசு. சரி இப்போ வாங்க போமா. கீழே 399 ரூபாய்க்கு இது எடுக்க போகிற. ஷர்ட் எடுத்தாலும் போட்டுக்கலாம். அந்த சைட்லலாம் பிடிக்கலையா? எங்களுக்கு இந்த டைம் பிடிக்கல எங்கள் ட்ரெஸ். கலெக்ஷனே இல்லை. வா, லிஃப்ட் வந்துட்டு. அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து எந்த கடைக்கு போகிறோம் தெரில. எந்த கடைக்கா போவோம். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அந்த கடையில் ஏறிடும். பார்க்கலாம் எங்கே போகிறோம் தெரில. எங்கள் கலெக்ஷன் எங்களுக்கு பிடிக்கலங்கிறத விட எந்த வாட்டி இல்லை. கடை பேர் என்னென்னா கிளாசிக் போலோன்னு ஒரு கடை. இது ஃபஸ்ட்டு நாங்கள் ருத்ரான் இருந்தது. இப்போ எப்பயுமே இங்கே தான் எடுப்பேன். இப்போ கடையே மாறிடுச்சு, சேஞ்ச் ஆகிட்டு. ருத்ரா இப்போ வந்து கிளாசிக் போலோ வேறு கடை வந்துருக்கு. சொல்லவே பார்ப்போம் இது நல்லா இருக்கான்னு. எது இதில் டபுள் எக்ஸல் இருக்கும். டபுள் எக்ஸல் இல்லையா? வச்சா எக்ஸல் 10 இல்லை பாப்பமா. கரெக்டாக தான் இருக்கும் போல. எக்ஸலே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையல் பார்க்கலாம்ல. உங்களுக்கு எக்ஸ்ரே பேண்ட் சைஸ் கம்மியாக தான் வரும். ட்ரை பார்த்துக்கலாம், அது இருக்கட்டும்.
அப்படி இல்லாத கலர், அப்படி இல்லாத கலரில் பாருங்க. நல்லா இருந்துச்சு. மாதிரி இருக்கு பாரு. இது டிஷர்ட்டு போல, ஷர்ட் இருக்கு, நல்லா இருக்குல்ல. இந்த கலரு ஆல்ரெடி நானும் கருப்பாக இருந்தோம். இந்த ஷர்ட் நம்ம எங்கேயும் பார்த்தோமா? அவன் ஒன்றும் ட்ரையல் பார்க்க போறியா? சுந்தர் ட்ரையல் பார்க்க போயிருக்கிறான். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கல. ரெண்டாவது கடைக்கு வந்தாச்சு. ரெண்டாவது கடையிலையுமே அமையலை. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் என் சைஸுக்கு ட்ரெஸ் இல்லை. அங்கே கிளாத் இல்லை, உண்மையை சொல்லிடணும். ரேட்டுக்கு கிளாத் இல்லை. இது வந்து 499 ரூபா. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம அசால்ட்டாக போய் சொல்லலாம், ஒரு 2500 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்புறதுக்கு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதாவது போட்டோன்னா லுக்காக இருக்கணும். அப்போனா தான் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதையாக இல்லையோ, அந்த ட்ரெஸ்ஸை போடுற நமக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். அதான் பாலத்தில் அப்படியே கீழே இறங்குறதுக்கு வந்து அப்படி எங்களுக்குள்ள ஒரு கடைக்கு வந்தாச்சு. ஸோ சுபாங்க முன்னாடி போயிட்டுருக்கா பாருங்க. கடை பேர் என்னன்னு தெரியல. போ அந்த இருக்கு பேர் கடை. ஸோ அந்த இருக்குல்ல கடை, ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் ஆனால் வந்ததில்லை. ஸோ ஒரு நாச கடைக்கு தான் போகிறேன். பார்ப்போம் நல்லா இருக்காலையான்னு பார்ப்போம். கலெக்ஷன் நிறையா இருக்கு. நீ செலக்ட் பண்ணுறியா? ஏன் நீ செலக்ட் பண்ணு ப்ரோ. அங்கே மேலே வச்சுருக்கீங்களா? அது XXL இருக்கா? XXL இருக்கு. XXL இருக்கு. ஏன் சைஸுக்கு? எனக்கு XXL தான் நினைக்கிறேன். வேண்டாமா? இந்த கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா என் சைஸுக்கு XXL நம்ம கொஞ்சம் வெயிட்டு போட்டதுனால நம்ம சைஸுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. 2 கடையில் பார்த்தா ட்ரெஸ்ஸு பிடிக்கல, ஒரு கடையில் பார்த்தா சைஸ் இல்லை. இப்போ இந்த கடையில் நல்லா இருந்துச்சுக்கா, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் நம்ம சைஸுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம சைஸுக்கு இருக்குது, ஆனால் அது நமக்கு பிடிக்காததாக இருக்குது. ஸோ வேறு கடைக்கு தான் போகிறோம். சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே தான் மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கும் இங்கே நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஓய் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் நான், சோப்பு பார்க்க வரல. ஒரு மேலே ஓடு, நாளை மண்டையம் பாரு ஓடு. நீ போடுற சோப்பை 10 தடவை சோப்பு மாத்துற. சூப்பர் மார்க்கெட் பாலத்தில் இருந்த மணிக்கு கீழேயா? தெங்காசி பாலம், அதில் கீழே. அது தமிழ்நிலையில் போட்டுக்கலாம். சரி பார்ப்போம் இங்கே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் உண்மையிலேயே பொண்ணுங்களுக்கெல்லாம் இவ்வளோ கடை அலைஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. இவனுக்கு ஒரு சேட்டை எடுக்கிறதுக்கு இவ்வளோ இடத்த அலைய வேண்டியதாக இருக்குது. பச்சை கலராக 10 எடுக்காதடா. இது எடுக்கலான்ட்டு நோண்டாமா. இந்த அதில் முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் தானே இருந்துச்சு டிஷர்ட்டு. இப்போ இதில் தான் இருந்தது. அந்த இருக்கு பாருடா, அதில் பார்த்தேன். நல்லா இருக்கலாம். இது காட்டன் மாதிரி தானடா இருக்கு. ஒரு மாமா எடுத்து அந்த இருக்கு. சேம் அதே தான் எடுத்தோம். இதே தான் அப்படியே எடுக்கிறியா? அது வேண்டாமா?
ஆனால் இது ஏன் சைஸில் இருக்காது, மீடியம். அவங்ககிட்ட கேளு சிஸ்டர், இதில் டபுள் எக்ஸ்எல் கேளுடா, டபுள் எக்ஸ்எல் இருக்குமான்னு. வீடியோ எடுக்கும்போது கேமரா பார்த்து எடு, ஏன்னா நீ இப்படிக்கா பேசுகிற, இப்படி வச்சு எடுக்கிற. இல்லை நான் செல்லு கரெக்டாக தான் வச்சுருக்கேன். கண்டே இருக்காது, நான் பார்க்கும்போதே தெரியுது. நீ செல்லு எப்படி வச்சு இப்படி வச்சிடலாம், இல்லை இப்படி தான் கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஒளி அடிக்கடா லைட்டு கேமரா. இது நல்லா தானடா இருக்கு. என்னை செலக்ட் பண்ண சொல்லுவான், ஆனால் நான் பண்ணால் பிடிக்கலன்றோம். நீ பண்ணு, நீ பிடிக்கலம்ப. இது நல்லா தான் இருந்துச்சு, நீ பண்ணு. நீ பண்ணு, இது நல்லா இருக்கு. சத்தமாக பேசு. எடுத்ததில் சைஸ் இல்லையோ, ஒன்றுமே கேட்கலடி நீ பேசுறது. ஸோ இங்கேயுமே ட்ரெஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸாக இருக்குது. பழைய ட்ரெஸ்ஸாக இருக்குது. கட்டி தான் ஸ்மார்ட் பஸ்ஸாக வந்தோம். இங்கே வந்து மாமாவுக்கு எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு ட்ரெஸ் தான் நல்லா இருக்குது. ஆமாம், மற்ற எல்லாமே பழைய ஸ்டாக் தான். சரி வேறு கடைக்கு போவோம். இத்தனை கடை அலையிறான்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இருக்கும் பெரிய கோயில். ஸோ கடை பேர் என்னன்னு பார்த்தீங்க, மெட்ரோ. லைட் வெளிச்சத்தில் தெரியல கணக்குள்ள, அந்த மெட்ரோ கடை பேர். ஸோ இங்கே தான் எங்கள் மாமா ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு வந்தாப்புல. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் மச்சான், ரேட்டு கம்மியாக இருக்குது, வாங்க அங்கே போய் எடுப்போம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்படியே போய் அங்கே போய் பார்த்தோன்னே எனக்கு சட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் 2 சட்டை எடுத்தாங்க, நான் 2 சட்டை எடுத்தேன். ஸோ அதனால் இந்த கடையை பார்ப்போம். மாமா எடுத்ததுனால இந்த கடை நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அவருக்கு ஒரே டேஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம். என்ன அந்த கடை தான். இது நல்லா இருக்கு. நான் ஒயிட்டே இல்லைண்ணா, பியூர் ஒயிட்டு இருக்குமா? அவங்க சைஸ் தானா? ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய கடை ஏறி இறங்கிட்டோம். ஒரு கடையிலையுமே அமையலை. ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கடையில் கூட அமையவே இல்லை. ஸோ கடைசியாக அந்த மெட்ரோன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கூட வாங்குவாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த கடையில் தான் எனக்கு பிடிச்ச மாணிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு என் சைஸில் கிடச்சிச்சு. ஆமாம், என் சைஸில் ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அது நல்ல கலரு. ஓகே, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் போன வீடியோ கூட நிறைய பேர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் எவ்வளோ கமெண்ட் வரக்குள்ள இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் சப்போர்ட் ஆகும். ஆமாம், உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் எப்பயுமே. நல்ல ஒரு கிடைச்சா. ஆமாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்துட்டே இருக்கும் உங்களோட யூடியூப்பில். ஓகே, பாய்.